மார்க்கெட் வந்து நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, டெக்னிக்கல் லெவல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 2-3 இடத்துல. அதே மாதிரி ஆப்ஷன் செயினும் எடுத்து பார்த்தா அங்கேயும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. 18,000 17,800 இந்த இடத்துல எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி 17,500 17,700 இந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவோம், ஃப்ரைடே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்க தேவையில்லை. ஏன்னா புது வால்யூம் எல்லாம் ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வரலாம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம நிஃப்டியோட நிலைமை இது. பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவல்ல 42,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு அதை பார்த்து அப்டேட் பண்றேன். டெக்னிக்கல் சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் 42 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 42,000, அப்புறம் 41,500 இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 41 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. இப்போ பெரிய கிராஷ் மாதிரி இல்ல, பட் ஒரு கரெக்ஷன் வந்து இருக்கும் மார்க்கெட் வந்து. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 500 மடங்குல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்கு. ஒவ்வொரு 500 மடங்குல வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தான் இருக்கும், பெரிய கிராஷ் மாதிரி இருக்காது. 500 மடங்குன்னு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கறது கரெக்டா தான் இருக்கும். அது இல்லாம வெள்ளிக்கிழமை, ஸோ இன்னைக்கு வந்து வெஜ் ஃப்ரையா இருக்கும் தான் நினைக்கிறேன். குளோபல் கியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். குளோபல் கியூஸ்ல டவ் மார்க்கெட் வந்து நேத்து வந்து பாருங்க, நேத்து எப்படி ஒரு வாலட்டிலிட்டி இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் தான் நான் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதாவது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்ற மாதிரி ஒவ்வொரு 500 மடங்குல பேங்க் நிஃப்டி வந்து ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள வந்து இருக்கும். அதே சார்ட் தான் நேத்தும் வந்து ஈவினிங் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டெய்ல் ஃபார்மேஷன், விக்ஸ் ஃபார்மேஷன் இன்னைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது 1 hour டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி இருக்கு யூஎஸ் மார்க்கெட். எனவே நேற்று ரிலையன்ஸ் பாசிட்டிவா நடந்ததுனால ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம் ஒரு 2 o'clock அப்புறம் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துச்சு. ப்ரீமியம் எல்லாம் கூட ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கரெக்டான டைரக்ஷன் பிடிச்சிருந்தோம்னா நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்து வந்திருக்கலாம். பட் வியாழக்கிழமை நம்ம அவ்வளவு கான்ஃபிடென்ட் இல்லாம தான் இருந்தோம். நேற்று மார்க்கெட் வந்து ஒரு 3 o'clock அப்புறம் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து கொடுத்துச்சு. அது ரிலையன்ஸ் தான் காரணம். ஸோ ரிலையன்ஸ் இன்னைக்கு ட்ரைவ் பண்ணணும் தான் நான் வந்து நினைக்கிறேன். குளோபல் மார்க்கெட் எல்லாமே சைட்வேல தான் இருக்கு. இப்படி இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. நேற்று ஒன்றும் பெரிய ஃபால்ல அவங்க நெகட்டிவ்ல ஒன்றும் க்ளோஸ் ஆகல. அதனால நம்ம மார்க்கெட் பெரிய கிராஷ் ஆகுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் அதுதான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைட்வேல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான் இருக்கு. இது வந்து புது ஹையர் ஹை அப்படி நோக்கி வந்து ட்ரேட் ஆகல. இப்ப நம்ம அடுத்து நோக்குற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு 9:07 இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல நம்ம டெக்னிக்கல் லெவல்ல நம்ம ட்ரேட் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது பாருங்க, வரைஞ்ச கட்டத்துக்குள்ளே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சான்ஸ் கூட நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் லெவல்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். டெக்னிக்கலா நம்ம என்ன சொன்னேன், 42,000 தாண்டி ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். பட் இது வந்து ஸ்பாட் சார்ட்ல, ஃபியூச்சர் சார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் 41,500. இந்த சார்ட் எடுத்து வச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. டெய்லி சார்ட் வச்சிருக்கேன். டெய்லி சார்ட்ல 41,850 தொட்ட உடனே ஃபால் ஆயிருக்கு.
அதுக்கு அடுத்த நாளும் 41,700 தொட்டோடனே ஃபால் ஆயிருக்கு, போய் இன்னைக்கு இங்க வந்திருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகணும்னா இதை உடைச்சு மேல போனோம். உடைச்சு மேல போனா அந்த அளவுக்கு சப்போர்ட்ல வந்து வால்யூம் வந்து இல்லவே இல்லை. ரீ ஓப்பன் மார்க்கெட்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் புது வால்யூம்ஸ் எல்லாம் எவ்வளவு வால்யூம் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்போ நம்ம ஒரு ஜோனை திருப்பி நம்ம டிராப் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஸோ இந்த ஜோனை வந்து உடைச்சா நம்ம லாங்க்கு வந்து போயிடலாம். அதை உடைச்சா கூட 42,000 அந்த ரவுண்ட் ஃபிகரும் வரணும் நம்மளுக்கு. ஸோ அந்த ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் நம்ம பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டா இதை உடைச்சு மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் நம்மளுடைய ராஜ்யமா தான் இருக்கும். பட் நேத்தோட க்ளோசிங் பிரைஸ் பாருங்க 41,300. 41,300 42,000 அவ்வளவு பாசிட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதிகமான வாய்ப்பு ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ டைம் ஃப்ரேம் குறைச்சிக்கும். ஸோ டைம் ஃப்ரேம் குறைச்சிக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டேவோட ப்ரீவியஸோட ஸ்விங் ஹை இந்த ரேஞ்ச் எல்லாம் தாண்டிச்சுன்னா R2 வரைக்கும் போகணும் ஒரு டார்கெட் அசம்ஷன் பண்ணலாம். கால் சைடு ப்ரீவியஸ் டே ஹையும் R1 உடைச்சிச்சுன்னா மிடில் லெவல்ல ஒரு டார்கெட்டும் R2 ஒரு டார்கெட்டும் நம்ம வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்னொரு ரெக்டாங்குலர் பாக்ஸை நம்ம வந்து வரையலாம், குட்டி கொண்டு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இது எப்பவுமே நான் வந்து ஹரிசாண்டல் லைனு இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸ் நான் வந்து அதிகமா வந்து பிலீவ் பண்ணுவேன். மார்க்கெட் இன்னைக்கு அப்படியே பெருசா புல்லிஷ் மூமெண்டம் மாதிரி போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. எந்த ஒரு நியூஸும் எந்த ஒரு டேட்டா ஈவெண்ட் எதுவுமே இல்லை. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டும் பெரிய பாசிட்டிவ் க்ளோசிங்ல வந்து முடியல. அதனால இந்த அப்பர் சைடு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. மாறா ரிவர்சல் ஆகும்னு நான் வேணா எதிர்பார்க்கிறேன். ரிவர்சல்னா நம்ம எந்த பாயிண்ட் எல்லாம் பிடிக்கணும், ஏதாவது ஒரு பின் பார் டைப் பேட்டர்ன் எதனா ஃபார்ம் ஆச்சுன்னா சிபிஆர் வரைக்கும் ஒரு டார்கெட்டை வந்து வைக்கலாம். ஸோ கீழே சப்போர்ட் எல்லாம் எங்க இருக்கு, விஜய் சிபிஆர் எதனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் நிப்டிக்கு விசிபிஆர் வந்து இருக்கு. ஏன்னா நேற்று அந்த சிபிஆர் க்ளோஸ் ஆகல, எந்த ஒரு கேண்டலும் ஃபைட் பண்ணி அது க்ளோஸ் ஆகல 1 hour டைம் ஃப்ரேம்ல. இன்னைக்கு சிபிஆரோட வித் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா நல்லா நேரோ ரேஞ்சில் தான் இருக்கு. அப்போ ரெண்டு சைடுக்கும் மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரைடேன்றதையும் மைண்ட்ல நம்ம வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து எஸ்டர்டேவோட லோ உடைச்சிச்சுன்னா, அதாவது விசிபிஆர் உடைச்சிச்சுன்னா அடுத்து எஸ்டர்டேவோட லோ அது கீழே ஃபர்தரா 50 மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்விங் 50 மூவிங் ஆவரேஜ் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா 4 விதமான கேஸ் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம செக் பண்ணிக்குவோம் அது எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல ஒரு கேப் போறதுன்னு வைங்களேன், மார்க்கெட் அப்படியே மேல போயிட்டு இங்கிருந்து ரிவர்சல் ஆகி கீழே வந்து வரலாம். ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுதா, இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அது சிபிஆர் நோக்கி டிராவல் ஆகலாம். இது வந்து நம்பர் 1. சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்ல இந்த ஸ்விங்குக்கெல்லாம் மேல வந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் போயிட்டும் திருப்பியும் ஸ்டே ஆகி இதே இடத்துல நிக்கலாம். இது கேஸ் நம்பர் 2. சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகுது, கரண்ட் டேவோட சிபிஆர் பின்னாடி இருந்தா எஸ்டர்டே விசிபிஆர் இருக்கு, அங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டே ஆகலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா விர்ஜின் சிபிஆரும் உடைச்சிச்சுன்னா ப்ரீவியஸ் டே நோக்கி வரும், ப்ரீவியஸ் டே நோக்கி இன்னும் கீழே வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 4த்துல எதனா ஒன்று தான் நடக்க போகுது. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் டேட்டா வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம்.